சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதுங்கிறாங்க புவனேஸ்வரி. நம்ம திட்டம் போட்டபடி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னா தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். மாயா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிறதும் எதுவுமே நடக்காதுங்கிறாங்க பரமேசு. எதுவாக இருந்தாலும் ரகுராம் மாயாவை கேட்டு தான் செய்கிறான். உங்களை மாதிரியெல்லாம் அவன் முட்டாள் கிடையாது. அவனுக்கு கொஞ்சம் அறிவு. நம்ம நினைச்ச மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. அந்த வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரவும் முடியாது. இத்தனை வருஷமா நான் எதுக்காக தவம் இருந்தனோ அது ஒரு மண்ணும் நடக்காம போயிடும். என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு தான் நான் இப்படி செஞ்சுட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுமே தான் நான் இப்படி செஞ்சுட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க மகாலிங்கம். நீங்கள் இப்படி செஞ்சதுனால இப்போ சீனுவையும் மாயாவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க பரமேஸ்வரன். ஆனால் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சாருவுக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். எங்க இனிமேல் இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? அவங்க குடும்பத்தையே பஞ்சாயத்தில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டேன். போதோ கரைக்கு நிச்சயத்துக்குன்னு எழுதுன அந்த ஓலையும் நான் கிழிச்சு போட்டு வந்துட்டேன். திரும்பவும் அந்த வீட்டில் என் பொண்ணோட கல்யாண விஷயத்தை பற்றி எப்படி போய் பேசுவேன்? அப்படியே வீட்டுக்குள்ளே போனாலும் என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட மாட்டாங்களான்னு கேட்குறாங்க மகாலிங்கம். சரி, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. பார்வதி உங்கள் வீட்டு பொண்ணு தானே, அவளை எப்படியோ சரி கட்டி பத்மாவை வரவைங்க. ஐயோ, பத்மா எங்க பேர்ல கொலவெறியில் எல்லாம் இருக்குங்கிறாங்க. எப்படியோ சமாதானப்படுத்தி உங்க வீட்டுக்கு வரவைங்க. திரும்பவும் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு அந்த வீட்டுக்குள்ள நீங்க போயிடலாம். சரி சரி, நான் செஞ்ச தப்பை நானே சரி பண்ணிடுறேங்கிறாங்க. சரி, திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போறக்கான வழியை பாருங்க, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு பரமேசும் புவனேஸ்வரியும் கிளம்பி போறாங்க. தேனி என்ன பண்றது, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடச்சு விட்ட கதைக்கா நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிப்போச்சுங்கிறாங்க மகாலிங்கம். என்னங்க பண்றது, அவசரப்பட்டுட்டீங்களேங்கிறாங்க. ஆமா, நானும் கொஞ்சம் அவசரம் தான் பட்டுட்டேன். அவங்களை எப்படியாவது இங்கேயே தங்க வச்சு சொத்து வர்றதுக்கான வழியை பார்த்துருக்கணும். அதை விட்டுப்பட்டு நம்ம வெளியே துரத்திட்டுமேங்கிறாங்க. மகாலிங்கம் தேனு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் திரும்பி பார்த்தா மணிவண்ணனும் பத்மாவும் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் தேனு மகாலிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க அங்க பாருங்க, இப்பதான் சமந்தியை பத்தி பேசிட்டு இருந்தோம், அவங்களே வந்துட்டாங்க பாருங்கிறாங்க. மணிவண்ணன் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு பத்மாவை ஜோடி போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. என்ன சமந்தி, நாங்க உள்ள வரலாமான்னு கேக்குறாங்க. மணிவண்ணன் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. பத்மா, நம்ம இங்க இருந்து வெளியில போகும்போது இவங்க முகம் அப்படியே பீஸ் போன பல்ப்பு மாதிரி இருந்துச்சு. இப்ப பாரு எவ்வளவு பிரகாசமா பிரைட்டா இருக்கு பாருங்கிறாங்க மணிவண்ணன். என்னாச்சு, எங்களை பார்த்ததும் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். ஆமா, திரும்பவும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல சமந்தி, எங்களுக்கு சந்தோஷம் இருக்காதாங்கிறாங்க தேனு. ஆமா, நாங்க இந்த வீட்டுல இருக்கும்போது இந்த சந்தோஷத்தை காணுமேங்கிறாங்க பத்மா. என்ன பத்மா பண்றது, நாம இங்க இருக்கும்போது செல்லா காசு, இப்போ அமெரிக்கன் டாலர் விலை மதிப்பு கூடிக்கிட்டே போகுது இல்லைங்கிறாங்க மணிவண்ணன். சமட்டியம்மா உட்காருங்கிறாங்க மகாலிங்கம். இல்ல விருந்து மருந்தும் கொஞ்சம் நாளைக்கு தானே, நீங்க தானே சொன்னீங்க. நாங்களும் ஒன்றும் உட்காருக்கு வரலைங்கிறாங்க. நீங்க பழச எதையும் மனசுல வச்சுக்காதீங்கிறாங்க. நோ நோ நோ, நாங்கெல்லாம் பழச அப்பவே மறந்தாச்சு. நாங்க எதுக்கு வந்தோம்னு சொல்லிடுறேன். இந்த பாத்தீங்களா, இது நீங்க போட்ட செயின், எங்க பையனுக்கு நீங்க போட்டதை நாங்க திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சம்மந்திங்கிறாங்க மகாலிங்கம். வேண்டான்னு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் நம்ம திருப்பி கொடுக்கறதானே நல்லது. பொருளா இருந்தாலும் சரி, வார்த்தையா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு செயினை திருப்பி கொடுக்குறாங்க. ஊருக்கே சோறு போட்ட குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்த்தானே அப்படி பேசினீங்க, இந்தாங்க இது நீங்க எடுத்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்த புடவை, இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க பத்மா. இல்ல வேண்டாம் சம்மந்திங்கிறாங்க. எது சம்மந்தியா, இனிமே சம்மந்தி எல்லாம் கிடையாது, வாங்கிக்கோங்க. மணிவண்ணன் மறுபடியும் ஒரு மோதிரத்தை தூக்கி வீசுறாங்க. இது நீங்க போட்ட மோதிரம் தான், பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி கேட்ச் பண்ணிக்கோங்கன்னு வீசுறாங்க. நாங்க ஒண்ணுமே இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்த போது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. ஆனா இதுவும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கு எங்களுக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சுங்கிறாங்க பத்மா. அப்படி சொல்லு பத்மா, இனிமே இவங்க கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சுங்கிறாங்க. சம்மந்தி ஏன் இப்படி கோவப்படுறீங்க, இனிமே நாங்க போயிட்டு திரும்பி இந்த பக்கம் எங்களுக்கு என்ன வேலை, நாங்க வரவே மாட்டோங்கிறாங்க பத்மா. சம்மந்தி இந்தாங்கன்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க மணிவண்ணன். மகாலிங்கம் அதை ஆர்வமா எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க. திருப்பி திருப்பி பாக்குறாங்க. அதுல ஒண்ணு இல்ல, குப்பை தான், தூக்கி போட்டுருங்கன்னு மணிவண்ணன் அவங்க சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஐயோ என்னங்க இது, இவங்க இப்படி பேசிட்டு போறாங்கன்னு கேக்குறாங்க தேனு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க மலைக்குன்னு நான் என்ன கனவா கண்டேன். ஆனா கடைசியில் இந்த வெட்டி பேப்பரை கொடுத்து என்னை ஏமாத்தி போட்டானே, இப்படி என்னை அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம். ரகுராம் வீட்டுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா சோகமா உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த ரகுராம் வந்தது, என்னது வீடே கலையிலிருந்து போயிருக்கு, இன்னைக்கு லோடு வந்துருச்சாங்கிறாங்க. அன்னை வரும்னு தான் நினைக்கிறேங்கிறாங்க. சீனு வயலில் போய் எல்லா வேலையும் ஆச்சா பாத்தியாங்கிறாங்க. இல்லை இனிமே தான் போய் பார்க்கணுங்கிறாங்க. ஜானகி ஜானகின்னு ரகுராம் கூப்பிடுறாங்க. ஜானகி ஏதோ ஒரு நினைப்பில் இருக்காங்க. அத்தை கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க சீனு. அதுக்கப்புறம் நினைவுக்கு வந்து ஜானகி ஓடி வந்து பார்க்குறாங்க. அச்சோ, நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டீங்களா, இருங்க நான் போய் காப்பி எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் இப்போ தான் இனிமே தான் நான் வெளியில் போக போகிறேன். ஆமாம், உங்கள் எல்லாத்துக்கும் என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாரும் சோகமாக ஆளுக்கு ஒரு பக்கம் கலையிலிருந்து கொண்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க ரகுராம். இல்லை ரகு, நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு வீட்டில் என்னென்னமோ நடந்துருச்சு, அந்த கவலையில் தான் கொண்டிருக்கோங்கிறாங்க பாட்டி. என்ன மச்சான், நீங்களும் கலகலப்பாக இருப்பீங்களே, நீங்கள் உங்களுக்கு இப்போ என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது என்னமோ மனசு சரியில்லைங்கிறாங்க மணிவண்ணன். எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா இப்போ ஏதோ புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, அப்படித்தானே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறாங்க பத்மா. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் இன்னும் ஏன் சோகமாவே இருக்கீங்க, முடிஞ்ச விஷயத்த நினைச்சு ஒன்றும் ஆக போறது இல்லைங்கிறாங்க. ஆமாங்க, யார் கண்ணு பட்டுச்சோ வீடே கலையிலிருந்து போச்சு. ஜானகி, நம்ம நடந்த விஷயத்துலேருந்து நம்ம தான் வெளியில வரணும், நம்ம சந்தோஷத்தை நாம தான் தேடிக்கணும். எப்பவுமே எல்லாருமே சகஜமா இருக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம். இது போதாதா, நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். பத்மா பார்வதி, சரி வாங்க போய் சமையல் ஆரம்பிக்கலான்னு ஜானகி கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் இங்கே இருங்க, வேறொருத்தர் கையால காப்பி போட்டு குடிக்க போறோங்கிறாங்க ரகுராம். ஏங்க அப்படி சொல்றீங்க, நான் போடுற காப்பி நல்லா இல்லையான்னு கேட்குறாங்க ஜானகி. ஏன் ஜானகி அப்படி நினைக்கிற, பெரிய மாற்றம்
மாற்றத்துலேருந்து ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுது இல்லையா? இன்னைக்கு மாயா தான் காப்பி போட போறான்னு ரகுராம் சொல்றாங்க. அச்சோ பெரியப்பா நானாங்கிறாங்க மாயா. மாயா கொஞ்சம் குடிக்கிற மாதிரி போடுன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். மாமா அதெல்லாம் நல்லா தான் போடுவேங்கிறாங்க. அப்பா எங்களுக்கு எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா? தனம் காப்பி எல்லாம் நல்லா தாண்டி போடுவேன். பெரியப்பா இருங்க நான் போய் போட்டு வரேன், தனம் என் கூட வாவேன் அப்படின்னு மாயாவும் தனாவும் காப்பி போட போறாங்க. மாயா காப்பி போட்டுட்டு வந்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் காப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. சீனுக்கு மட்டும் கொடுக்காம வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரகுராம் சொல்றாங்க மாயா சீனுக்கும் காப்பியை கொடுங்குறாங்க. சரி பெரியப்பான்னு சொல்லிட்டு மாயா அப்பதான் சீனுக்கு காப்பியை கொடுக்குறாங்க. பாட்டி காப்பியை குடிச்சு பார்த்துட்டு மாயா நல்லா காப்பி போட்டிருக்கேங்கிறாங்க. பெரியப்பா நான் போட்ட காப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க மாயா. நல்லா தான் போட்டிருக்கேன் மாயா, இருந்தாலும் உங்க பெரியமா போடுற மாதிரி வருமானு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. மாயா என் பொண்டாட்டி போடுற காப்பி விட நீ போட்ட காப்பி ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறாங்க மணிவண்ணன். கேட்டதும் பத்மா மணிவண்ணனை துரத்துனாங்க. மணிவண்ணனும் அவங்களுக்கு சிக்காம ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சிவராமன் மணிவண்ணனை பிடிச்சுக்கிறாங்க. மாமா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு பட்னி தான் போங்கிறாங்க. பத்மா நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், நீ போடுற காப்பி தான் சூப்பர் சூப்பருங்கிறாங்க மணிவண்ணன். வீடு எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும், இது என்னோட ஆசைங்கிறாங்க பாட்டி. மாயா உண்மையிலுமே காப்பி ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க ரகுராம். ஆஹா காப்பி போட்டு கொடுத்து எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டுங்கிறாங்க தானா. சிவராமனும் பாராட்டுறாங்க, கடைசியா சீனுவும் பாராட்டுறாங்க. மாயா காப்பி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கிறாங்க. இதை கேட்டு மாயா அப்படியே வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. சீனு மாயா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததா பத்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, முறைச்சு பாக்குறாங்க. சிவாவா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ரகுராம் சிவராமன் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க. அண்ணா என்னாச்சு திடீர்னு ஏன் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இல்லப்பா கொஞ்ச நாளா மனசு சரியில்லை, வேற ஒண்ணும் இல்ல, சாமிக்கு மட்டும் வந்தா சரியா போயிருங்கிறாங்க. சரி வாங்க உள்ள போலான்னு போறாங்க. ரகுராம் போனதும் சாமிக்கு முன்னாடி நின்று மனுஷனுக்கு கோபம் வர்றதும் குழப்பம் வர்றதும் இயல்புதான். கோபத்தை கண்ட்ரோல் படுத்த தெரியாத போதும், குழப்பத்துல என்ன தெளிவான முடிவு எடுக்க தெரியாத போதும் உங்ககிட்ட தான் வந்து நிற்போம். வீட்டோட கௌரவம் மானம் மரியாதை எல்லாமே நம்ம நேசிக்கிறவங்க கையில. இந்த வீட்டையும் மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துற தைரியத்தை நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்க ரகுராம். சிவராமன் ரகுராம் ரெண்டு பேரும் வெளியில வராங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ஐயா எங்களை ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. ரகுராம் வீட்டுல பார்வதி கோளார பத்மாவை கூட்டிட்டு போறாங்க. அங்க மகாலிங்கம்மா தேனும் வணக்கம் சம்பந்தங்கிறாங்க. பார்வதி இவங்கள பாக்குறதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு பத்மா கோவப்படுறாங்க. ஐயோ அண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கிறாங்க பார்வதி. நான் எதையும் கேட்க மாட்டேன்னு பத்மா கோவத்தோட திரும்பி போறாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.